நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி நபி, அவர்களுக்கு பிறகு எந்த நபியும் வரமாட்டார்கள் என்ற அடிப்படையை தகர்க்கும் விதமாக குர்ஆனுடைய சில வசனங்களை தவறாக வியாக்கியானம் செய்து சில ஹதீஸுகளுக்கு தவறான விளக்கம் கொடுத்து நாங்களும் இறை தூதர்தான் என்று சொல்லக்கூடிய பொய்யர்கள் உருவானார்கள். அதுல சில பொய்யர்கள் நபிகள் நாயகம் காலத்திற்கு பிறகு அபூபக்கர் காலம் வரை தோன்றிய பொய்யர்களை பற்றி பார்த்தோம். அதுபோல பொய் இறை தூதர்களாக தங்களை சொல்லிக் கொண்டதுல ரஷாது கலீஃபா என்பவர் ஒரு முக்கியமான ஒரு ஆள். இவர் என்ன பண்றாருன்னு கேட்டா, திருமறை குர்ஆன்ல ஒரு வசனத்தை எடுத்துக்கொண்டு, என்ன வசனம்னா நரகத்தை பற்றி எல்லாம் சொல்லி காட்டுகிறான். இந்த நரகத்தை சொல்லும் பொழுது நரகத்தினுடைய காவலாளிகளாக 19 வானவர்களை நியமித்திருக்கிறோம். அந்த 19 என்ற எண்ணிக்கையை ஏன் நியமித்தோம் என்று சொன்னால், அது நம்பிக்கை கொண்ட மக்கள் மேலும் நம்பிக்கை கொள்வதற்காக வேண்டியும், குழப்பம் பண்ணக்கூடியவர்கள் குழப்புறதுக்காக வேண்டியும் இந்த 19 20 ரவுண்டா வைக்க வேண்டியதுன்னு கேட்பான்ல, அதுக்காக வேண்டி ஆக்கியிருக்கிறோம் ஒரு வசனம் இருக்கிறது. இந்த வசனத்தை வைத்துக்கொண்டு இவர் என்ன செய்கிறார் என்றால், இது அலைஹா திஸ்அத் அஷர், அதன் மேல் 19 பேர் இருக்கிறார்கள்ங்கிறத, அதன் மேல்ங்கிறது குர்ஆனை தான் குறிக்கும். குர்ஆன் மேல 19 இருக்குது அப்படின்னு அலைஹாண்டு வருதுல, அதன் மேல் 19 என்று சொல்வதை, குர்ஆன்ங்கிறது ஆண்பால் அரபியில, பெண்பாலா பயன்படுத்தப்படாது. அரபு மொழியில இந்த ஒரு விஷயத்தை நீங்க அடிப்படையாக விளங்கிக்கணும். தமிழ் மொழியில ஆண்பால் பெண்பால்ங்கிறோம்ல, அது மனுஷனுக்கு மட்டும்தான் பயன்படுத்துவோம். மற்ற பொருள்களுக்கு நம்ம ஆண்பால் பெண்பால் யூஸ் பண்ண மாட்டோம். இப்போ ஆம்பளை வந்தா அவன் சொல்லுவோம், பொம்பளை வந்தா அவள்னு சொல்லுவோம். ஆம்பளை சாப்பிட்டா சாப்பிட்டான் அப்படின்னு சொல்லுவோம், பொம்பளை சாப்பிட்டா என்ன செய்வோம், சாப்பிட்டாள் சாப்பிடுவாள் அப்படி இல் போட்டு சொல்லுவோம். ஆனா ஆடு மாடு கழுதை குதிரை பேனா பென்சில் எல்லாம் ஆண்பால் பெண்பால் நம்ம சொல்ல மாட்டோம். ஆடு வந்ததுன்னு தான் சொல்லுவோம். ஆம்பளை ஆட்டை பார்த்து ஆடு வந்தான் அப்படின்னு சொல்ல மாட்டோம். பொட்டை ஆடை பார்த்துட்டு ஆடு வந்தாள்னு சொல்லுவோமா? அது கிடா வந்தாலும் வந்தது, ஆட்டுக்குட்டி வந்தாலும் வந்ததுதான், காளமாடும் வந்ததுதான், பசுமாடும் வந்ததுதான், எல்லாம் அது இதுன்னு பயன்படுத்திடுவோம் தமிழ்ல. அரபில என்ன செய்வாங்க தெரியுமா? இந்த அதுங்கிறத கிடையாது. அவன் அவள் ரெண்டு இருக்குல்ல, இந்த ரெண்டு தான் அரபில எல்லாத்துக்குமே. ஒரு பேனாவை சொல்றாண்டா கூட பேனா உடைந்தான் அப்படிதான் சொல்லணும், இல்லாட்டி பேனா உடைந்தாள்னு தான் அரபில சொல்லணும். அரபில சொல்றதா இருந்தா நம்ம 3 சொல்றோம்ல, அவன் வந்தான், அவள் வந்தால், அது வந்தது. இந்த அது வந்ததுங்கிற ஒரு அமைப்பே அரபி மொழியில இல்ல. அரபி மொழியில எதை பேசினாலும் சரி, அது ஆம்பளையா பேசணும், பொம்பளையா தான் பேசணும். இந்த பெஞ்சை பேசினாலும், இந்த டெஸ்கை பேசினாலும் சரி, மைக்க பேசினாலும் சரி, எதெல்லாம் ஆண்பால் எதெல்லாம் பெண்பால் பிரிச்சு வச்சிருப்பாங்க. கை பெண்பாலா சொல்லுவாங்க, கண்ணை பெண், எதெல்லாம் 2 உறுப்பு இருக்க மனுஷனுக்கு அதையெல்லாம் பெண்பால்னு சொல்லுவாங்க. எதெல்லாம் ஒத்தையா இருக்குதோ அதை என்ன செய்வாங்க, ஆண்பால்னு பயன்படுத்துவாங்க. ஆட்டை ஆண்பால்மாங்க, கழுதையை பெண்பால்மாங்க. இப்படியாக பல. சூரியன் உதாரணம், சூரியன் எடுத்துக்கொண்டால் அதை பெண்பாலா பயன்படுத்துவாங்க. சூரியன் உதித்தாள் அப்படிதான் சொல்லுவாங்க. சந்திரனை ஆண்பாலா பயன்படுத்துவாங்க, சந்திரன் உதித்தான். சந்திரனுக்கு என்ன சொல்லுவாங்க, உதித்தான் என்று தலா அல் கமருன்னு சொல்லுவாங்க. சம்சுக்கு தலா அத்தி சம்சு, தலானா உதித்தான், தலா அத்துனா உதித்தாள், இல் போடுறது. இப்படிதான் அரபில சொல்ல இயலுங்க. அந்த அடிப்படையில் அதன் மேல் 19 இருக்குதுல்ல, இதுல அரபில எப்படி சொல்லப்பட்டிருக்கும்னா, அலைஹா அலைஹி, இது 2 விதமா சொல்லலாம். அலைஹான்னா அவள் மீதுன்னு அர்த்தம், அலைஹின்னா அவன் மீதுன்னு அர்த்தம். இப்ப குர்ஆனை பற்றி பேசுவதாக இருந்தால் அலைஹான்னு பெண்பாலா சொல்லக்கூடாது. குர்ஆன் அரபு மொழியில் ஆண்பால். குர்ஆன் என்பது அரபு மொழியில் என்னது, ஆண்பால். நரகம்ங்கிறது பெண்பால். இப்ப நரகத்தை பத்தி பேசுறதா இருந்தால் அலைஹான்னு சொல்லணும், குர்ஆனை பத்தி பேசுறதா இருந்தால் அலைஹின்னு சொல்லணும். ஆனா குர்ஆன்ல எப்படி இருக்கிறது, அலைஹா திஸ்அத் அஷர், அதன் மேல், அவள் மேல் அர்த்தம். அது நரகத்தை குறிக்கிற வார்த்தை. அதுக்கு முன்னாடி நரகத்தை பத்தி தான் பேசிக்கிட்டே வருது. குர்ஆன்ல ஆரம்பத்தில் எடுத்துட்டு வந்த அந்த சூறாவுல அந்த வசனத்தை படிச்சுட்டு வந்தோம்னு சொன்னா, அதுல நரகம் லா துபகி வலா ததர், அது மிச்சம் வைக்காது, அதை மிஞ்ச விடாம எரிச்சு விடும். லவ்வாஹத்தன் லில் பஷர், தோள்களை எல்லாம் கருக்கி விடும். அலைஹா திஸ்அத் அஷர், அந்த அலைஹா திஸ்அத் அஷருக்கு முந்தின வாசகமே என்ன, லவ்வாஹத்தன் லில் பஷர், அது தோள்களை எல்லாம் கரித்து விடும். குர்ஆனா கரிக்கி,
அது தோள்களை எல்லாம் கரிக்கும், அதன் மேல் 19 இருக்குங்கிறது நரகத்தின் காவலர்கள் அல்லாஹ் சொல்றான். இவன் இந்த ரசாது கலிமான்னு ஒருத்தன் வந்து என்ன பண்றான், இந்த ஆயத்தை எடுத்துக்கிட்டு குர்ஆன் வந்து இந்த 19ங்கிறதுக்குள்ளேயே எல்லாம் வந்து கட்டுப்பட்டு இருக்கிறது அப்படின்னு ஒரு கணக்கை போட்டு இதை நான் தான் கண்டுபிடிச்சேன், இதை கண்டுபிடிச்சு சொல்வதற்காக வந்த ஒரு இறை தூதன், நான் அல்லாஹ்வுடைய தூதன். எதுக்கு வந்திருக்கிறேன்? குர்ஆன் ஒரு அற்புதம்ங்கிறத நான் இப்ப உலகத்துக்கு நிரூபிக்க வந்திருக்கிறேன். எப்படி குர்ஆன் அற்புதமா இருக்குது, எதை எடுத்தாலும் 19ல அடங்கி இருக்குங்கிற அந்த மெசேஜ நான் தான் கண்டுபிடிச்சிருக்கிறேன்னு சொல்லி சில கணக்குகளை எல்லாம் அவன் பாட்டுக்கு போட்டு காட்டுறான். இந்த கணக்குகளை இதை நம்பக்கூடிய அந்த கூமுட்டைகள் சிந்திக்கிறதும் கிடையாது. அவன் போட்டு காட்டின கணக்குல 90% அப்படி இருக்கவே இருக்காது. 19ல அவன் எதெல்லாம் 19ல வருதுன்னு சொல்றானோ அந்த மாதிரியான ஒரு கணக்குல அடங்கவே அடங்காது. அப்படி இருந்தும் பொய்யான கணக்குகளை எல்லாம் போட்டு ஒரு இது பாருங்க எல்லாம் 19 1 2 கரெக்டா இருக்குங்க. குர்ஆன்ல 114 சூரா இருக்குது, இதை வகுத்து பாருங்கள் 19ஆல் வகுவிடும். 114 19 வகுவிடும்ல, ஆஹா பாத்தீங்களா 19க்குள்ள அடக்கமா இருக்கிறது, 19ஆல வகுத்தால் மிச்சப்படாம ஆகுங்க. 114 சூரா இருக்குதுல, அதை நீங்கள் வகுத்து பாருங்கள். 114 பிஸ்மில்லா இருக்கிறது, அதை நீங்கள் வகுத்து பாருங்கள், அது 19ல வகுப்படும் அப்படின்னு சொல்லி இப்படி சிலர் 19ஆ இருக்கத்தான் செய்யும். இவ்வளவு பெரிய ஒரு புக்கை எடுத்துக்கொண்டு 19ஆ வகுப்படக்கூடியது ஒரு 1000 எடுக்கலாம், 20ல வகுப்படக்கூடியது ஒரு 1000 எடுக்கலாம், 18ல வகுப்படக்கூடியதா ஒரு 1000 எடுக்கலாம், 17ல வகுப்படக்கூடியதா ஒரு 1000 எடுக்கலாம். இவன் என்ன பண்றான், 19ல வகுங்கிற மாதிரி என்னென்னு தேடி தேடி பார்த்து சொல்றான். அதுல வந்து 75% 90% பொய்யா இருக்குது. அது பொய் என்பதை 19 என்பது அற்புதமா அபத்தமா என்ற தலைப்புல நம்ம விவாதம் பண்ணி அதுல டோட்டல் பண்ணி காட்டி 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 அதை அம்பலப்படுத்தி அது பொய் நிரூபிச்சிருக்கிறோம். அது வந்து வீடியோ சீடிகளாக இருக்கிறது. இப்ப நம்ம அந்த தலைப்புக்கு போகல, 19ங்கிறதுல அது தனியான அது பின்னாடி வச்சுக்கிடுவோம். என்ன பிரச்சனைன்னு கேட்டா, இவன் வந்து தன்னை இறை தூதன் சொன்னான்ல, ரஷாது கலீஃபா என்ற ஆள் வந்து நான் ஒரு அல்லாஹ்வுடைய தூதன் அப்படின்னு சொல்றான். அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுக்கு பிறகு தூதர் வருமா வரமாட்டாங்கன்னு டீட்டெயில் நான் இதுக்கு அடுத்து சொல்லிடுறேன். ஆனால் ஒரு தூதன் வந்து பொய் சொல்லக்கூடாதுல, ஒரு தூதனுடைய முன்னறிவிப்பு பொய்யாக கூடாதுல. தூதருடைய ஃபர்ஸ்ட் அளவுகோல் என்ன, அவர் வந்து இறைவன் பெயரால் சொல்லக்கூடிய எந்த ஒரு செய்தியும் பொய்யாக கூடாது, முரண்பாடு வரக்கூடாது, கிறுக்குத்தனம் இருக்கக்கூடாது. இறை தூதர்கள் வந்து நாங்கள் இறை தூதர்கள் சொல்லும் பொழுது மக்கள்கிட்ட என்ன சொன்னாங்க தெரியுமா, யா கௌமி லைசபி சஃபாஹா, என்னிடத்துல மடமை இல்லை, என்னிடத்துல மடமை இல்லை, லைசபி லலாலா, என்னிடத்துல வழிகேடு இல்லை, பொய் இல்லை. இப்படித்தான் நபிமார்கள் எல்லாம் தங்களை பற்றி நினைஞ்சாங்க, அவங்க டிக்ளேர் பண்ணாங்க. இவன் வந்து குர்ஆனுடைய ஒரு மொழிபெயர்ப்பு ஒன்று போட்டிருக்கான். இதுதான் இவனுடைய மொத்த புஸ்தகமே. அதான் குர்ஆனுடைய மொழிபெயர்ப்பு ஒன்று போட்டு நிறைய குறிப்புலாம் போட்டு எதா இருந்தாலும் 19 மையமா வச்சே தான் அதை எழுதிட்டே வருவான். அதுல வந்து அவன் சொல்லக்கூடியதுல அவன் ஒரு மெண்டல்ங்கிறதுக்கு ஆதாரம், மெண்டலா இருந்தா நபியா இருக்க முடியாதுல்ல, மெண்டலா இருக்கிறவரால் நபியா இருக்க முடியாது, தூதரா இருக்க முடியாது. தூதர் வரலாம்னு வச்சுக்கிட்டாலும், ரசூலுல்லாஹ்வுக்கு பிறகு தூதர் வரலாம்னு வச்சுக்கிட்டாலும் அது வந்து ஒரு மெண்டல் தூதரா இருக்க முடியாது. நல்ல புத்தி உள்ள சார்பான ஒரு ஆள் தான் இருக்க முடியும். இருந்தாலும் என்ன பண்றாருன்னு கேட்டா, ஒரு கணக்கை போடுறாரு, 19ல வரமாட்டேங்குது. 19ல வரலன்னு என்ன பண்றாருன்னு கேட்டா, ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது, நீங்க வந்து லெப்ட் அலைன்மெண்ட்ல கூட்டி பாருங்க சரியா வரும். அதாவது கணக்கு கூட்டுறோம்லங்க, இப்ப வந்து 5000 வச்சுக்கிறங்க, 5000 ஒரு தொகை, ஒரு 2 ரூபா ஒரு தொகை, ஒரு 3 ரூபா ஒரு தொகை. இது எப்படி கூட்டுவோம், 5000 இப்படி எழுதுவோம், அந்த சைபருக்கு நேர கீழே 2 ரூபாயை போடுவோம், அதே கீழே என்ன செய்வோம் 3 ரூபாயை போடுவோம், டோட்டல் பண்ணி என்ன செய்வோம் 5005 சொல்லுவோம். இவன் என்ன செய்யறான், கணக்கு வரலன்னு இந்த 2 நம்பர் இந்த சைடு கொண்டு வாங்குறான், லெப்ட் அலைன்மெண்ட்ல கூட்டுங்கிறான். அலைன்மெண்ட் பண்ணும்போது இப்ப ரைட்ல ஒதுங்கி இருக்கு எல்லாம் நம்பர்களை எல்லாம் எப்படி ஒதுக்குவோம், ரைட்ல ஒதுக்கி தான் கூட்டுவோம் கணக்கு கூட்டும் போது. இவன் என்ன பண்றான், 5க்கு நேரம் 2 எழுதுங்கிறான், அது கீழே 3 எழுதுங்கிறான், கூட்டுங்கிறான். அப்ப 5005 10,000 ஆயிரும்ல. இப்ப 5005 வந்து இவன் சொல்ற மாதிரி கூட்டி பாருங்க, 5000 இருக்குல்லங்க 5 போடுங்க, 3 சைபரை போட்டுருங்க, கீழே 2 இருக்குல்ல அந்த 2 அந்த 5 கீழே கொண்டே போடுங்க, இன்னொரு 3 இருக்கு அது அந்த 5 கீழே கொண்டே போடுங்க. இப்ப கூட்டுங்க, 3 சைபருக்கு 3 சைபர், 5 2 7 7 3 10. இப்ப எவ்வளவு ஆச்சு, 10,000 ஆச்சா பாருங்கள். இப்படி அந்த 19 வர்றதுக்காக வேண்டி ஒரு இடத்துல வரலன்னு என்ன செய்யறான், கணக்க நீங்க அப்படியே ஒதுக்கிருங்க. அப்ப ஒரு ஆள்கிட்ட நம்ம வந்து ஒரு 5000 ரூபாய் ஒரு தடவை வாங்கிவிட்டு, ஒரு 2000 ரூபாய் வாங்கிவிட்டு, அப்புறம் ஒரு 3000 ரூபாய் வாங்கிட்டு 10,000 ரூபாய் கிட்ட கொடுப்போமா, கூட்டி பாரு. அப்ப இது மெண்டலா இல்லையா? ஒரு கணக்கு என்பது இவனுக்கு என்ன மெண்டலுங்கிற,
இந்த ரெண்டுங்கிற 5000 சொல்றோம்ல, 5000த்துல ஒரு 5 இருக்குது. அது 5ஆ? அது 5ஆ? அது கணக்குல அது 5ஆங்கிற, எழுத்துல 5 இருக்குங்க. 5000 அர்த்தம். இந்த 2 அர்த்தம், இந்த 3 அர்த்தம். இருக்கிற ஸ்தானத்தை பொறுத்து அதனுடைய மதிப்பு 534 போட்டோம்னு சொன்னா 5 500 அர்த்தம். ரெண்டாவது இருக்கிற 3 3 10 அர்த்தம். கடைசியா இருக்கிற 4 4 ஒத்தன்னு அர்த்தம். அப்ப ஒத்தையுடைய இடத்துல வைக்கணும், 10 10 இடத்துல வைக்கணும், 100 100 இடத்துல வைக்கணும். அப்படித்தான் கூட்டணுங்கிற சாதாரண கணக்கு. அப்ப 5000 உள்ள 5 5000 சொல்லக்கூடிய இடம். இந்த 2 என்பது 2 ஒத்தையை சொல்ற இடம். 3 என்பது 3 ஒத்தையை சொல்ற இடம். ஒத்தையை சொல்ற இடத்தை கொண்டு போடணும், ஒத்தைக்குரிய இடத்துல கொண்டு அங்க வைக்கணும். ஒத்தையை கொண்டு 100 இடத்துல வச்சால் உள்டா போயிருமே. ஒரு 30 ரூபாய் ஒரு ஆள்கிட்ட வாங்குறோம் வைங்க, இதுல அலைன்மெண்ட் கரெக்டா வந்துடும். 30 வந்துச்சுன்னா 30 ரூபாய் 3 ரூபாய் வாங்கினேன்னு வைங்க, 60 ரூபாய் வைக்கலாம். இப்ப 30 60 தான். 30 3 எவ்வளவுதான் இவங்க கணக்கு படி? 30 60ங்க. 30 3 எவ்வளவு? இப்படி கூட்டி பாருங்க. 30 3க்கு நேரம் 3. அப்ப என்னாச்சு? 30 போட்டு இன்னொரு 3ஐயும் போட்டு ஒரு 33 ரூபாய் ஒரு ஆள்கிட்ட கொடுத்து 60 ரூபாய் வாங்கி போடலாம். இது ஒரு பைத்தியக்காரனா? இது ஒரு அறிவாளி? இவன் தான் இறை தூதரா? இந்த மாதிரி கிறுக்கு நூலையெல்லாம் அல்ல. இது மாதிரி நிறைய பண்ணிருக்கான். லெப்ட் அலைன்மெண்ட் கணக்குல எல்லா உலகம் பூரா கணக்கு ரைட் அலைன்மெண்ட்ல தான் இருக்கும். ரைட்ல தான் ஒதுக்கி பண்ணுவாங்க. இவன் லெப்ட் அலைன்மெண்ட் பண்ணி என்ன செய்வான்? கணக்க கூட்டி பாருங்க, இப்ப 19 வரும் அப்படின்லாம் சொல்லுவான். அப்ப இவனுக்கு ஒரு மூளை இல்லாத ஒரு லூஸ் பைத்தியக்காரன் மாதிரி என்ன செய்வான்? உலர் வாங்குறதுக்கு அவனுடைய இது எல்லாம் அவன் புஸ்தகமே ஆதாரம். ஒரே ஒரு புஸ்தகம் தான் போட்டிருக்கிறான் அந்த குரானை பத்தி, தமிழா மொழியாக்கம்னு சொல்லி. அதுல இவ்வளவு கூத்து பண்ணி வச்சிருக்கிறான். அதே மாதிரி சைத்தான் இருக்கான்ல, 2வது அத்தியாயத்தில் 30வது வசனம், இன்னி ஜாயிலுன் ஃபில் அர்தி கலீஃபா, பூமியில ஒரு கலீஃபாவை படைக்க போகிறேன் அப்படின்ற ஒரு வசனம் இருக்குல்ல. கலீஃபான்னு ஆதம் அலைஹிஸ்ஸலாம்னு சொல்லி நம்ம உலகம் பூரா சொல்லிட்டு இருக்கிறோம். இவன் என்ன செய்யறான்னு கேட்டா, கலீஃபாங்கிறது சைத்தான் தான். அது பூமியில யாரை படைக்க போறேன்? சைத்தானை படைக்க போறேன். அந்த கலீஃபாவுக்கு இவன் அர்த்தம் செய்யறான், டெம்பரவரி கார்டுன்னு அர்த்தம் செய்யறான். தற்காலிக கடவுள் ஒருவரை நான் படைக்க போறேன். சைத்தானை என்ன செய்யறான் இவன்? டெம்பரவரி கார்டுங்கிறான். ஒரு நபி சைத்தானை அல்லான்னு சொல்லுவாரா? ஒரு நபி இறை தூதர் ஏகத்துவத்தை சொல்றதுக்கு தூதர் கலீஃபாங்கிற வார்த்தை வருது. கலீஃபான ரெப்ரசன்ட் பிரதிநிதின்னு அர்த்தம் இவனா வச்சுக்கிட்டு அதுக்கு என்ன செய்யறான்? இங்கிலீஷ்ல டெம்பரவரி கார்டு, தற்காலிகமான கடவுள் இவர் தான். சைத்தானுக்கு தான் அல்லாஹ் எல்லா அதிகாரத்தையும் கொடுத்து டெம்பரவரியா உலகத்தினுடைய பொறுப்பை அவங்க கையில கொடுத்துட்டான்னு சொல்லி ஒரு ஏற்குமாறு அர்த்தம் செஞ்சிருக்கிறது நீங்க பாக்குறீங்க. இதெல்லாம் ஒரு இறை தூதர் செய்யக்கூடிய வேலை கிடையாது. அதே மாதிரி ஒருத்தன் திருடிவிட்டான். லூசுங்கிறதுக்கெல்லாம் சொல்ல வர்றேன், பெரிய ஆராய்ச்சிலாம் வேண்டியது இல்ல. லூசு தலைவர் இறை தூதர் இருக்க முடியாது. இவன் சொன்ன 19 அதிசயமா இருந்தாலும் சரிதான். இறைவனுடைய தூதர் என்பதற்குன்னு ஒரு தகுதி இருக்கிறது. அது பைத்தியம் இருக்கக்கூடாது. அதுதான் அவங்கள பைத்தியம் சொல்லி பார்த்தானுவோம். நபிமார்கள் வரும்போது என்ன பண்ணாங்க? ஒழுங்கா இருந்தும் கூட மஜ்னூன்னு சொன்னாங்களா இல்லையா? ஏன் கிறுக்கன்னு சொல்லிட்டா ஓரம் கட்டிடலான்ட்டாங்க. அவங்க ஆதாரம் இல்லாம சொன்னாங்க. இவன் கிறுக்கன்னு நம்ம சொல்வதற்கு ஆதாரம் வச்சிருக்கிறோம். அவங்க ஒரு ரீசன் இல்லாம, ஆதாரம் இல்லாம மக்கள் புறக்கணிக்கிறதுக்காக வேண்டி நபிமார்களை கிறுக்கன்னு சொன்னாங்க. நாம கிறுக்கன்னு ஏதாவது சொல்றோம், எவிடன்ஸோட சொல்றோம். எப்படி எவிடன்ஸ்? ஒரு இடத்துல ஒருவன் திருடி விட்டான் என்று சொன்னால் அவனை அவனுக்குரிய தண்டனை என்ன அப்படின்னு அவர் விளக்குறார். என்ன தண்டனையா? அவன் எவ்வளவு ரூபாய் திருடினானோ, என்கிட்ட 10,000 ரூபாய் திருட்டான்னு வைங்களேன், அதுக்கு என்ன செய்யணுமா? அந்த 10,000 ரூபாய் கழிகிற அளவுக்கு அவனை நான் வேலைக்கு சேர்த்துக்கணுமா? திருடன் அப்படி என்ன செய்யணுமா? நம்ம வேலைக்கு சேர்த்து அந்த 10,000 ரூபாய் கழிகிற வரைக்கும் என்ன செய்யணும்? வேலை வாங்கணும். இதான் திருடனுக்குரிய தண்டனை. அப்ப நமக்கு ஒரு அரசாங்கத்தில் வேலை வேணும்னு வைங்களேன், நீங்க பேங்க்ல போய் ஒரு 5 லட்சம் ரூபாய் அடிச்சேன்னு வைங்க, பேங்க்ல வேலை போட்டு கொடுத்துருவான். 5 லட்சம் ரூபாய முதல்ல அடிச்சுட்டு வந்துடுவீங்கள, 5 லட்சம் ரூபாய்க்கு வேலை கன்ஃபார்ம். அப்ப இது இவன் திருட்ட ஒழிக்கிறதுக்கு சட்டமா? அதே மாதிரி ஒருத்தர் திருடுன ஒருத்தனை நான் எப்படி நம்பி வேலைக்கு சேர்ப்பேன்? திருட அந்த வேலைக்கு சேர்க்கறதுல அவனுக்கு என்ன திறமை இருக்க இல்லையோ, திருட்டு இருக்க கூட நம்ம இல்லையா? ஒரு கூமுட்டையை கூட நம்ம சேர்த்துக்கிருவோம், திருடனை சேர்க்குவோமா? ஒரு நிறுவனத்தில் வேலைக்கு சேர்க்கிறாத நாணயம் வேணும். என்கிட்ட அவன் திருடி இருக்கிறான், நான் அவனுக்கு என்ன தண்டனையா? நீ அவன்கிட்ட வேலை வாங்கிக்க 10,000 ரூபாய்க்கு, அதான் தண்டனை. திருடிட்டான்ல 10,000 ரூபாய்க்கு அவனை வீட்டுல சேர்த்துருச்சிங்க, வேலை செஞ்சுக்க 20,000 திருடி போட்டோம். 10,000 ரூபாய் திருடு வேலை விட்டு என்ன செய்வான்? 20,000 ரூபாய் திருடிட்டு போவானா? அட திருடுங்கிறவன் அவன் எதுக்கும் அஞ்சாம எந்த நெறிமுறைக்கும் இல்லாத ஒருத்தன் தான் திருட வருவான். அவனை போய் வேலை கொடு கடையில் கொண்டு சேர்த்துக்கண்டா என்ன அர்த்தம்?
இப்படி வந்து அந்த திருட்டை பற்றி பேசும் பொழுது அவனுடைய அந்த அந்த தப்சீர்ல அவனுடைய மொழியாக்கத்துல இதெல்லாம் யாருன்னு விளங்குது, லூசுன்னு விளங்குதா? இப்படி செய்யக்கூடிய ஒருத்தன் வந்து அறிவுடையவனா இருப்பானா? அதே மாதிரி விபச்சாரத்திற்கு தண்டனை வருதுல, 100 அடி அடிக்கணும்னு குரான்ல இருக்கு. அதுக்கு என்ன செய்யறான்னு கேட்டா, 100 அடிங்கிறதுலாம் அடிக்கவும் கூடாது. ஃபஜ்லி தூங்குற வார்த்தை எல்லாம் போடுறான். ஃபஜ்லுன்னா சவுக்குனா அடிக்கிறது. இவன் என்ன சொல்றான்னு கேட்டா, அவனை கூப்பிட்டு வச்சு சும்மா ஒரு பென்சில் மாதிரி வச்சுக்கிட்டு என்ன செய்யணும், அப்படி லேசா டேய் சரியா சரியா, அந்த கேவலம் தான் தண்டனையா. மக்கள்லாம் பார்க்கிற விதமாக அவனை அடிக்கிறோம்ல, அந்த கேவலம் தான் தண்டனையை தவிர அவனுக்கு வேதனை வர்ற மாதிரியோ ரத்தம் வர்ற மாதிரியோ காயம் வர்ற மாதிரி அடிக்க கூடாது. சும்மா அப்படி விரல்னால தட்டுற மாதிரி என்ன செய்யணும், அப்படி தண்டனை கொடுக்கணும். இதுதான் இஸ்லாமிய தண்டனைங்கிறான். இதெல்லாம் ஒரு மென்டல் வழங்குதா இல்லையா? இதெல்லாம் தண்டனை கொடுக்காம இருக்கலாமே. ஒரு குற்றம் செய்வதற்கு தண்டனை கொடுக்கிறது வந்து திருந்துவதற்கு தான். எப்ப திருந்துவான்? விபச்சாரம் செஞ்சு மாற்றுறதுக்கே அவனுக்கு வெக்கம் இல்ல. இப்ப இப்படி தட்டி விட்டால் என்ன கேவலத்தை பார்க்க போறான்? கேவலம்லாம் உதிர்த்தி விட்டவன் தான் இந்த காரியத்தை செய்வான். அவனை போய் என்ன செய்யணுமா, சபையில வச்சு அந்த அடிக்கணும்னு காட்டுறது தானமா. ஒரு ஸ்கேலை வச்சு கூட அடிச்சுக்கலாமா, ஒரு விளக்கமாத்து குச்சி வச்சு கூட என்ன செய்யலாமா, அப்படி எப்படி லேசா 100 தட்டி இனிமே செய்யக்கூடாது. ஓ இதான் தண்டனை இப்படின்னு சொல்றான். அதே மாதிரி வந்து விபச்சாரம் செய்கிற பெண்கள் வந்து அவங்களுக்கு தண்டனை கொடுக்கறதா இருந்தா அதுக்கு கண்டிஷன் போடுறான். விபச்சாரம் செய்கிற பெண்களுக்கு 4 சாட்சியை கொண்டு வர சொல்றான்ல, 4 சாட்சியை கொண்டு வர சொல்றான்ல. ஒரு பெண்ணு விபச்சாரம் பண்ணிட்டா, அவளை எப்ப தண்டிக்கணும்னு கேட்டா 4 தடவை விபச்சாரம் செய்யணுமா. 4 சாட்சி கொண்டு வந்து அர்த்தம் இது. 4 தடவை என்ன செய்யணும், 4 தடவை செய்யணுமா. 4 தடவை வெவ்வேறு ஆட்களோட செய்யணுமா. ஒரே ஆள்கிட்டயே விபச்சாரம் பண்ணிட்டு இருந்தாலோ 2 பேர்கிட்டயும் மாத்தி மாத்தி பண்ணிட்டு இருந்தாலோ தண்டிக்கலாம் தான். அதாவது விபச்சாரங்கிற குற்றம் இல்லையா, எது குற்றமா, இப்படி ஒரு 4க்கு மேல ஒரு ஒரு பெண்ணு வந்து ஒரு 4 பேருக்கு மேல ஒரு உறவு வச்சுக்கிறது தான் தப்பு. 4 வரைக்கும் அவங்களுக்கு ஓகே அப்படின்னு சொல்றான். 4க்குள்ள ஒரு 3 பேரோட தவறான உறவு வைத்துக் கொண்டிருந்தார்களே ஆனால் அது தப்பு கிடையாது. அப்ப என்ன செய்யணும், விபச்சாரத்தை நீங்கள் தண்டிக்கிறதா இருந்தால் அந்த பெண்ணு வந்து ஒரு பெண் என்ன செய்யணும், 4 சந்தர்ப்பங்களில் அந்த விபச்சாரத்தை வந்து பார்க்க 4 சாட்சி வேணும். ஒவ்வொரு சந்தர்ப்பத்துக்கு 4 சாட்சி. 4 தடவையும் 4 வெவ்வேறு நபர்களா இருக்க வேண்டும். 4 காலகட்டத்தில் நடக்க வேண்டும். 4 தடவை மாற்றுறது எப்படி மாட்டணும், ஒரே ஆளடவே 4 தடவை மாட்டினாங்கன்னு சொன்னா அது வந்து குற்றம் கிடையாதான். 4 வெவ்வேறு நபர்களோட அவங்கள இது அப்பதான் தண்டிக்கணும். இதெல்லாம் உங்களுக்கு சிரிப்பா தெரியுதுல, இது பெரிய தத்துவமா பேசி தெரியுறாங்க. நம்பிக்கை வச்சுட்டாங்கன்னா 19 அப்படி நம்பிக்கை வச்ச உடனே நம்ம எல்லாம் எது கேள்விக்குரியதா இருக்கிறோம். இதெல்லாம் விவாதம் நடந்தது இங்க, இது சென்னையில. மூஞ்சுக்கு நேரம் கேட்ட கேள்விகள் தான் இதுவும். இதையும் வந்து நம்ம என்னமோ அவங்க இல்லாத சபையில சொல்லல. இப்ப நான் சொன்ன அவ்வளவுமே நேருக்கு நேராக மூஞ்சுக்கு நேராக இந்த கேள்விகள் கேட்கப்படுது விவாதத்தில் சீடியாக இருக்கிறது. அவங்க என்ன செஞ்சாங்க தெரியுமா, 4.5 மணி நேரம் ஒரு தலைப்புக்கு 2 மணி நேரத்திலேயே நம்ம இதோட முடிச்சுக்கிருவோம். இந்த அள்ளி அள்ளி போட்ட உடனே இதோட முடிச்சுக்கிருவோம் 4.5 தான். அதுக்கு இடையில கரண்ட் கொஞ்ச நேரம் போயிடுச்சு, அது முடிகிற டைம் ஆச்சு, இதை காரணம் காட்டி முடிச்சுக்கிறோம். தோல்வி ஒப்புக்கொள்ள எப்பதான் முடிக்குவோம் சொல்லி கடைசியில இழுந்து இழுத்து தான் இதை கேட்க முடியல. உங்களுக்கு இப்படி அள்ளி விடுறாங்க, இறை தூதர் நம்ம நினைக்கிறோம், இவ்வளவு கிறுக்கனை நம்ம தூதர் ஏத்துக்கிட்டு இருக்கிறோம் சொல்லி அதை ஃபேஸ் பண்ண முடியாமல் தடுமாறினாங்க. அந்த நீங்க செய்தியில பார்க்கலாம். இந்த வந்து ரசாது கலீபா இறை தூதரா பொய்யனா அப்படிங்கிற தலைப்பில் நடந்த விவாதத்தில் இதுகளை எல்லாம் தெளிவா இணைஞ்சிருக்கிறோம், சொல்லி காட்டியிருக்கிறோம். அதே மாதிரி வந்து 8வது சூரா 30வது வசனத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பற்றி அல்லாஹ் சொல்றான், உன்னை வந்து கொல்வதற்கோ உன்னை வெளியேற்றுவதற்கோ அவர்கள் முயற்சிக்கிறார்கள் ஒரு வசனம் இருக்கிறது. அதான் 8:30. அதை வந்து விளக்கும் போது சொல்றாங்க, என்னையும் கொல்வதற்கு திட்டம் போட்டார்கள், எகிப்திலே நான் இருந்தால் என்னை கொன்றிருப்பார்கள். அல்லாஹ் என்ன பண்ணா, என்னை இவர்கள் கொல்லக்கூடாது என்பதற்காகவே என்னை எகிப்துக்கு அமெரிக்காவுக்கு அல்லாஹ் என்னை கொண்டு வந்தான். அமெரிக்காவில் சுட்டு கொண்டாங்க. இவன் என்ன சொல்றான்னா, என்னை யாரும் கொன்று கூடாதுங்கிறதுக்காக வேண்டி தான் அல்லாஹ் என்ன எகிப்துல இருந்தா நான் பண்ற கிறுக்கு தனத்துக்கு என்னை கொண்டு விடுவாங்க. அதுக்காக வேண்டி அல்லாஹ் என்ன பண்றான், என்னைய அமெரிக்காவுக்கு யுஎஸ்ஏ கொண்டாந்து என்னை பாதுகாத்துட்டான். ரசூலுல்லாஹ் எப்படி மக்காவிலிருந்து வெளியேற்றி மதீனாவுல கொண்டு போய் அவர்களை பாதுகாத்தானோ அந்த மாதிரி என்ன பண்ணிவிட்டான், இங்க இருந்து வெளியேற்றி எகிப்திலிருந்து வெளியேற்றி அமெரிக்காவில் கொண்டு என்னை பாதுகாப்பான இடத்துல செட்டில் ஆக்கினான்னு சொன்னான். சொல்லி முடிச்சு போட்டு தள்ளிட்டாங்க. அப்ப இறை தூதருடைய முன்னறிவிப்பு நிறைவேறது பத்தியா,
அல்லாஹ்வுடைய தூதர்னு ஒருத்தர் ஆர்கியூமெண்ட் பண்றான். அவன் செஞ்ச முன்னறிவிப்பு எப்படி உடனே பொய்யாவதுன்னு பாருங்க. சுட்டு தான் கொல்லப்பட்டான் அவன். அப்ப சுட்டு கொல்லப்பட்டது எங்க வச்சு கொல்லப்பட்டான்? எங்க வச்சு காப்பாத்திருக்க அல்லாஹ் கூட்டிட்டு போனேன்னு அவன் சொன்னானோ அங்க வச்சு அவன் சாவ கூடாது. அப்ப இது வந்து ஒரு இறைவன் இப்படி செஞ்சாங்கிற உன்னை பாதுகாக்கிறதுக்காக வேண்டி தான் கூட்டிட்டு போனாங்கிற எங்க கூட்டிட்டு போன அங்க வச்சு காலி பண்ண இறைவனுடைய வாக்குல பொய்யாவது. அப்ப நீ இறை தூதர் இல்ல, இது மனுஷனுடைய வார்த்தை தான். நீ தான் உளறி இருக்கிற. அல்லாஹ்ட்ட இருந்து இந்த மாதிரி வந்து இருந்துச்சுன்னு சொன்னா உன்னை அமெரிக்காவில் வச்சு யாரும் கையை தொட்டு கூட இருக்க முடியாது. முடியும். அழிஞ்சு போனது எதை காட்டுது? அவன்ட்டே எல்லாம் சான்றுகளை உண்டாக்கி காட்டுறான். பொய்யர்களை அந்த மாதிரி நிரூபிச்சு காட்டுகிறான். அதே மாதிரி வந்து ஒரு சொல்றான் 1982 300 எழுதும் பொழுது நான் சாவுக்கு பயந்து கொண்டிருந்தேன், என்னை கொன்றுவாங்க நஞ்சு கொண்டிருந்தேன்னு சொல்றான். 1990 என்ன பண்றான்? இப்ப எனக்கு பயமே இல்ல, அல்லாஹ் வந்து என்னை சரியான இடத்துக்கு கொண்டு வந்து விட்டான், இப்ப நான் உயிருக்கு நான் பயப்படவில்லைன்னு சொல்லி எழுதுறான். அதுக்கு பிறகுதான் அவனை வந்து போட்டு பண்றாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றான்னு கேட்டா இந்த கணக்கு 19 வருதுன்னு சொல்லி ஒரு டேபிள் போட்டு ஒரு புஸ்தகம் போட்டிருக்கிறான். அந்த புஸ்தகத்துக்கு ஒரு முன்னுரை எழுதுறாங்க இவங்க வெளியிட்டவங்க. இதுல வந்து பழைய எடிஷன்ல நிறைய தவறுகள்லாம் வந்துருச்சு. அற்புதம் அல்லாஹ் தான் இவனுக்கு வந்து இந்த இறை தூதர் கண்டுபிடிக்கிறதுக்கு அல்லாஹ் என்னை நியமிச்சிருக்கான்னு சொல்றான். ஆனா அல்லாஹ்ட்ட இருந்து அந்த கணக்கு என்ன தப்பா இருக்குது. இதுல நிறைய பிழைகள்லாம் இருந்தது. 2 டேபிளே மொத்தமா தப்பா இருந்துச்சு, அதையெல்லாம் நீக்கி விட்டோம். அது மாதிரி மேத்தமெட்டிக் கரெக்ஷன்லாம் கொஞ்சம் இருந்துச்சு, அதெல்லாம் நான் கரெக்ட் வெளியிட்டவங்க பின்னாடி வந்து சொல்றாங்க அவன் சுட்டுக் கொல்லப்பட்டாங்க. அவன் எது 19ன்னு போட்டானோ அதை வந்து வெளியிடும் போது பாக்குறாங்க 19ல இல்ல, சிலதெல்லாம் நீக்கி விட்டாங்க. பழைய எடிஷன் வச்சிருந்தவனா கேள்வி கேட்பான்ல, அதுக்கு முன்னுரையில குறிப்பிடுறாங்க நிறைய மேத்தமெட்டிக்லாம் தப்பு இருந்துச்சு, டேபிளே 2 டேபிளே டோட்டலா தப்பு இருந்துச்சு, அதெல்லாம் நாங்க ரிமூவ் பண்ணிட்டு தான் வெளியிட்டு இருக்கோங்கிறான். அப்ப இறை தூதர் இல்லைன்னு அர்த்தம். இது நீ இறை தூதர் முறையில் அந்த கணக்கை வெளியிட்டு இருந்தா கணக்கு எப்படி தப்பா போவேன்? அப்ப இவனா விட்டு அடிச்சிருக்கிறாங்கிறது விளங்குது. அதனால இது சம்பந்தமாக நிறைய குழப்பங்கள் இருந்தால் பண்ணியிருக்கிறாரு. அது அவர் பொய்யர் என்பது பைத்தியக்காரத்தனம் என்பது அவருடைய அந்த புத்தகத்தை வாசிக்கும் போது விளங்கும். கூடுதல் விவரத்திற்கு ரசாது கலிபா பொய்யனா இறை தூதராங்கிற தலைப்பில் நீங்க பார்த்துக் கொள்ளலாம்.